அப்புறம் மாரியம்மனுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு 1000 கண்ணுடையாள் அப்படின்னு திருநாமம். சஹஸ்ராக்ஷின்னு லலிதா சஹஸ்ரநாமத்திலே போற்றப்படக்கூடிய மூர்த்தம். தேவி தன்னுடைய திருக்கண்களிலே இருந்து சொரிந்த நீர்களின் மூலமாக பயிர்களை எல்லாம் வளரச் செய்து உயிர்களுடைய பசி தீர்த்த மூர்த்தம். கண்ணனுடைய சகோதரியாக யசோதை வயிற்றிலே அவதரித்து மகா மாயையாக ரங்கநாதரிடத்திலே இன்றைக்கும் சீர்பெறக்கூடிய அன்பு தங்கை. 27 எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிந்தூர மேனியல். 8 திருக்கரங்களோடு புன்னகை தவழக்கூடிய திருமுகம். அம்பாள் 28 நாட்கள் அடியார்கள் நன்மை பெறுவதற்காக பச்சை பட்டணி விரதம் ஏற்றிருக்கக்கூடிய தயாபரி. மாராசுரன் ஒரு அசுரன் என்ன பண்ணுறான், பிரம்மாவிடத்திலே பெற்ற வரத்தின் காரணமாக தேவர்களையும் மக்களையும் மிகுந்த துன்புறுத்துகிறான். அதோடு தன்னுடைய அபிசார வேள்வி மூலமாக எல்லோருடைய உடம்புகளிலுமே அம்மை கொப்புளங்களை தோற்றுவித்து வாட்டி வதைக்கிறான். உடனே மகாமாரி என்ன பண்ணுறா, தன்னுடைய சக்தி கணங்களை உற்பத்தி செய்து அந்த சக்தி கணங்களிடத்திலே வேப்பிலையும் பிரம்பும் அளித்து அம்மை நோயை நீக்கி அருமருந்தாக விளங்கி மாராசுரனை தன்னுடைய வாளினாலேயே வெட்டி வீழ்த்திய மகாசக்தி. எல்லா நோய்களையும் தன்னுடைய அபிஷேக தீர்த்தத்தினாலே தீர்க்கும் அருமருந்தாக விளங்கக்கூடியவள் சமயபுரம் மகாமாரி அம்பாள். அவளை இந்த ஆடி மாதத்திலே சென்று நாமும் வணங்கி நலம் பெறுவோம்.